அம்புலிமாமா மகாபாரதம் 33ஆம் பாகம். கோஷ யாத்திரை. பாண்டவர்களின் செய்தியைக் கேட்டு திருதராஷ்டிரன் வருத்தப்படுவதையும் வரப்போகும் விளைவுகளை குறித்து அச்சப்படுவதையும் சகுனி கவனித்து அந்த விஷயத்தை கர்ணனிடம் கூறினான். அவர்கள் இருவரும் துரியோதனனிடம் சென்று முதிய மன்னர் மனம் கலங்கியிருப்பதாக கூறினார்கள். அதைக் கேட்டு துரியோதனனுக்கு கவலை பிறந்தது. அப்பொழுது கர்ணன் துரியோதனனிடம், மன்னா, உனது புத்திசாலித்தனத்தால் காடுகளில் எல்லாவிதமான துன்பங்களையும் அனுபவிக்கும் பாண்டவர்கள் தான் கவலைப்பட வேண்டுமேயன்றி அவர்களின் ராஜ்யத்தையும் கைப்பற்றி மாமன்னனாகி அனைத்து சுகங்களையும் அனுபவிக்கும் உனக்கு ஏன் கவலை? பாண்டவர்கள் இப்போது துவைத வனத்தில் இருக்கிறார்களாம். இந்த நிலையில் அவர்களிடம் உனது வைபவத்தை வெளிப்படுத்தினால் அவர்கள் மேலும் துயரப்படுவார்கள். உனது ராணிவாசத்தை பார்த்து அந்த திரௌபதி பொறாமையால் வெந்து போக வேண்டும் என்றான். கர்ணன் கூறியபடியே செய்து தீர வேண்டும் என்று சகுனி வற்புறுத்தினான். இருவரின் வார்த்தைகளையும் கேட்ட துரியோதனன், உங்கள் யோசனை மிகவும் நன்றாக இருக்கிறது. ஆனால் எனது தந்தை நம்மை துவைத வனத்திற்கு செல்ல அனுமதிப்பாரா என்பது எனது சந்தேகம். ஏற்கனவே அவர் பாண்டவர்களின் நிலையை கண்டு வருத்தப்படுவதாக நீங்கள் கூறினீர்களல்லவா? ஆகையால் நாம் பாண்டவர்களின் துன்பங்களை கண்ணார கண்டு மகிழ்வதற்கு ஏதாவது உபாயம் இருக்குமா என்பதை நீங்கள் துச்சாதனனுடனும் ஆலோசித்து நாளை காலை எனக்கு கூறுங்கள். நமது பயணத்திற்கு பீஷ்மரும் சம்மதிக்க வேண்டியிருக்கும். அந்த பெரியவர்கள் இருவரையும் சம்மதிக்க வைக்கும் வழியை சிந்தியுங்கள் என்று கூறி சகுனியையும் கர்ணனையும் அனுப்பி வைத்தான். மறுநாள் கர்ணன் வந்து சகுனியும் துச்சாதனனும் கேட்டுக்கொண்டிருக்கையில் துரியோதனனிடம், நமது பசு மந்தைகள் துவைத வனத்தில் உள்ளன. அவற்றிற்கு கொடிய விலங்குகளின் தொல்லை இல்லாமல் பாதுகாக்கும் ஏற்பாடுகளை கவனிப்பது உனது கடமை. ஆகையால் அந்த பணிக்காக துவைத வனத்திற்கு செல்கிறோம் என்று கூறினால் முதிய மன்னர் நிச்சயம் சம்மதிப்பார். நாம் ஆரவாரமாக துவைத வனத்திற்கு சென்று பாண்டவர்களை அவமானப்படுத்தி மனவேதனை அடைய செய்துவிட்டு வருவோம் என்றான். அனைவரும் கைத்தட்டி கர்ணனின் யோசனையை பாராட்டினார்கள். அவர்கள் சமங்கன் என்னும் இடையனை அழைத்து, நீ எங்களுடன் பெரிய மன்னரிடம் வந்து அவரிடம் நமது பசு மந்தைகள் துவைத வனத்தில் இருக்கின்றன என்று கூறு என்றார்கள். அந்த இடையன் 4 குழுவுடன் திருதராஷ்டிரனிடம் வந்து, தேவா, நமது பசு மந்தைகள் இப்போது துவைத வனத்தில் உள்ளன. அங்கே அவற்றிற்கு சிறந்த மேய்ச்சல் இருக்கிறது. மந்தைகள் பாதுகாப்பாகவே உள்ளன என்றாலும் அவற்றிற்கு கொடிய விலங்குகளால் வரும் காலங்களில் எவ்வித தொல்லையும் வராமல் பாதுகாக்க வேண்டும். இந்த வார்த்தையை கூறவே நான் வந்தேன் என்றான். அப்பொழுது கர்ணனும் சகுனியும் திருதராஷ்டிரனிடம், துரியோதனன் அங்கே சென்று கொடிய விலங்குகளை வேட்டையாடினால் மந்தைகளுக்கு பாதுகாப்பு உண்டாகும். அது மட்டுமின்றி கன்றுகளுக்கு அடையாளங்கள் இடுவதையும் அவற்றின் பராமரிப்பு ஏற்பாடுகளையும் கவனித்து வரலாம் என்றார்கள். அந்த வார்த்தைகளை கேட்டு திருதராஷ்டிரன், மந்தைகளை கொடிய விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பது நல்ல விஷயமே என்றாலும் இந்த சமயத்தில் துவைத வனத்திற்கு செல்வது முறையான செயல் அல்ல. சூதாட்டத்தில் தோற்று வனவாசம் செய்யும் பாண்டவர்கள் அந்த வனத்தில்தான் இருக்கிறார்கள். நீங்கள் அங்கே சென்றால் ஏதாவது ஒரு விபரீதம் நடக்கலாம். அதில் உங்களது தவறு எதுவும் இல்லாவிட்டாலும் அபகீர்த்தி உங்களுக்கே வரும். மற்ற பாண்டவர்களால் எவ்வித அச்சமும் இல்லை. ஆனால் பீமன் பழிவாங்கும் நாகம் போன்றவன். திரௌபதியும் அத்தகையவளே. நீங்களும் அவசர சுபாவம் கொண்டவர்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் சண்டை வந்தால் பெரும் ஆபத்து நேரிடும். சமீபத்தில்தான் அர்ஜுனன் சொர்க்கத்திற்கு சென்று திவ்யாஸ்திரங்களை கொண்டு வந்திருக்கிறானாம். நீங்கள் அவனுக்கு ஈடாக மாட்டீர்கள். ஆகையால் பசுக்களை பாதுகாப்பதற்கு நீங்கள் செல்லாமல் வேறு யாரையாவது அனுப்பி வையுங்கள் என்றான். சகுனி திருதராஷ்டிரனிடம், நாங்கள் எவ்வித சிக்கல்களையும் வரவிடமாட்டோம். உண்மையில் நாங்கள் பாண்டவர்கள் இருக்கும் பகுதிக்கு செல்லவே மாட்டோம். சில நாட்கள் வனத்தில் உலாவி பசு மந்தைகளை பரிசோதித்து எங்கள் வழியே திரும்பி வந்து விடுவோம். பாண்டவர்களும் தருமரின் வார்த்தையை மீறி அவசர செயல்களை செய்ய மாட்டார்கள். தருமர் தருமத்தின் மறுவுருவம் அல்லவா என்றான். திருதராஷ்டிரன் இந்த வார்த்தைகளை நம்பி, சரி, சென்று வாருங்கள் என்றான். துரியோதனன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கர்ணன், சகுனி, துச்சாதனன் ஆகியோரை அழைத்துக்கொண்டு பல குடிமக்களும் அவர்களின் மனைவியரும் பின்தொடர கோஷ யாத்திரைக்கு புறப்பட்டான். அவனுடன் பல்லாயிரக்கணக்கான தேர்களும் யானைகளும் குதிரைகளும் படையினரும் வேடர்களும் பாடகர்களும் புறப்பட்டனர். பலவகையான பொருட்களும் உபகரணங்களும் ஏற்றப்பட்ட வண்டிகளும் உடன் வந்தன. சில நாட்களில் இவர்கள் அனைவரும் துவைத வனத்தை அடைந்து பாசறையை அமைத்துக் கொண்டார்கள். மந்தைகள் அனைத்தையும் பரிசோதித்து பசுக்களையும் எருதுகளையும் காளைகளையும் தனித்தனியாக பிரித்து அனைத்திற்கும் அடையாளங்கள் இட்டு பசுக்களை பாதுகாப்பவர்களுக்கு தகுந்த எச்சரிக்கைகளை அளித்து அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி அவர்களின் ஆடல் பாடல் கேளிக்கைகளை கண்டு மகிழ்ந்தார்கள். பாசறைக்கு தேவையான பாலும் தயிரும் வந்தன. வேடர்கள் வேட்டையாடி மாமிசம் கொண்டு வந்தார்கள். துரியோதனன் பெண்களையும் மகன்களையும் நண்பர்களையும் அழைத்துக் கொண்டு வனத்தில் உலாவி வனத்தின் அழகை கண்டு மகிழ்ந்து துவைத வனத்தின் நடுவில் இருந்த ஏரியின் அருகே வந்து அதன் கரையில் தங்கினான். அதே ஏரியின் மறுகரையில் தருமரின் ஆசிரமம் இருந்தது. துரியோதனன் வந்தடைந்த சமயத்தில் தருமர் தன்னுடன் இருந்த அந்தணர்களின் உதவியுடன் சத்யஸ்கம் என்னும் யாகத்தை செய்வதற்கான தீட்சையில் இருந்தார். துரியோதனனின் கட்டளைப்படி அவனது சேவகர்கள் ஏரியின் இக்கரையில் குடில்களை அமைக்கும் முயற்சிகளை தொடங்கினார்கள்.
அப்பொழுது ஏரிக்கு பாதுகாவலர்களாக இருந்த கந்தர்வ வீரர்கள் அவர்களுக்கு தடையாக வந்து, இங்கே யாரும் தங்கக்கூடாது என்பது எங்கள் இறைவனின் கட்டளை. நீங்கள் இந்த இடத்தை விட்டு வேறு எங்காவது தங்குமிடங்களை அமைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். தன்னுடைய சேவகர்கள் வந்து இந்த செய்தியை கூறியவுடனே துரியோதனன் அகங்காரத்துடன் தனது படையினரை அழைத்து அந்த கந்தர்வ வீரர்களை துரத்தியடிக்குமாறு கட்டளையிட்டான். அவர்கள் சென்று கந்தர்வ வீரர்களிடம், துரியோதன மகாராஜா இங்கே உலாவுவதற்கு வந்துள்ளார். நீங்கள் சென்று விடுங்கள், இல்லையென்றால் உங்கள் உயிர்கள் தப்பாது என்று அச்சுறுத்தினார்கள். கந்தர்வ வீரர்கள் சிரித்து, நீங்கள் யாரை அச்சுறுத்த நினைக்கிறீர்கள்? உங்கள் மகாராஜாவை பற்றி நாங்கள் பொருட்படுத்தக்கூடியவர்கள் அல்ல. எங்கள் இறைவன் சித்திரசேனன் என்னும் கந்தர்வ மன்னர். நீங்கள் மரியாதையாக இந்த இடத்தை விட்டு மறுபக்கத்தில் உள்ள தருமரின் ஆசிரமத்திற்கு பக்கத்திலோ வேறு ஒரு இடத்திலோ தங்குமிடங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். இது எங்கள் கந்தர்வ மன்னர் உலாவுவதற்கான இடம் என்றார்கள். இந்த செய்தியை கேட்ட துரியோதனன் வாளை மிதித்த நாகத்தை போலாகி, எனக்கு கட்டளையிடுவதற்கு கந்தர்வர்கள் யார் என்று கந்தர்வர்கள் மீது தனது படையை போருக்கு அனுப்பினான். இதற்குள் கந்தர்வர்கள் சித்திரசேனனின் கட்டளையை பெற்று துரியோதனனின் படைகளை சின்னாபின்னம் செய்தார்கள். இதையெல்லாம் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த கர்ணன், துரியோதனன் மெச்சுவதற்காக கந்தர்வ வீரர்களின் மீது போருக்குச் சென்று சில வீரர்களை கொன்றான். ஆனால் அதற்குள்ளாகவே கந்தர்வ வீரர்கள் ஆயிரக்கணக்கில் வந்து கர்ணனை சூழ்ந்து கொண்டார்கள். துரியோதனனின் தம்பிகள் கர்ணனுக்கு உதவியாக சென்றார்கள். சிறிய மோதல் பெரிய போராக மாறியது. சித்திரசேனனே நேரடியாக போருக்கு வந்தான். சித்திரசேனன் மாயா போரை தொடங்கியதும் துரியோதனனின் படையினர் ஓடத் தொடங்கினார்கள். துரியோதனனின் தம்பிகள் அவர்களை திருப்பி அனுப்பத் தொடங்கினார்கள். கர்ணன் ஒருவன் மட்டுமே தைரியமாக நின்று போரிட்டான். ஆனால் கந்தர்வ வீரர்கள் அவனது தேரை துண்டு துண்டாக உடைத்தார்கள். கர்ணன் தேரை இழந்து விகர்ணனின் தேரில் ஏறி தப்பி ஓடினான். துரியோதனன் கந்தர்வர்களிடம் சிக்கிக் கொண்டான். சித்திரசேனன் துரியோதனனை கொல்லாமல் அவனது கைகளை பின்னால் கட்டி கைதியாக்கினான். அதை பார்த்து மீதமுள்ள கந்தர்வர்கள் துரியோதனனின் தம்பிகளையும் அவர்களின் மனைவியரையும் பிடித்து கட்டினார்கள். தங்களது தலைவர்களை கந்தர்வர்கள் சிறைப்பிடித்துக் கொண்டு செல்வதை பார்த்து கௌரவ படையினர் தருமரின் ஆசிரமத்திற்கு ஓடிச் சென்று அவரிடம், மகாத்மாவே, கௌரவ குமாரர்களையும் அவர்களின் மனைவியரையும் பிடித்து கந்தர்வர்கள் கந்தமாதன பகுதிகளுக்கு கொண்டு செல்கிறார்கள். தயவு செய்து அவர்களை விடுவியுங்கள் என்று முறையிட்டார்கள். இந்த வார்த்தைகளை கேட்ட பீமன், நடக்க வேண்டிய காரியத்தை கந்தர்வர்களே செய்துவிட்டார்கள். பெரும் அளவில் படைகளை திரட்டி போர் செய்யும் அவசியம் நீங்கியது. துன்பங்களில் இருக்கும் நல்லவர்களுக்கு இறைவன் இவ்வாறுதான் உதவுவான் என்றான். தருமர் பீமனை கடிந்து கொண்டு, இப்படி பேசுவதற்கா இது நேரம்? கௌரவர்கள் இப்போது நம்மிடம் தஞ்சம் அடைந்துள்ளார்கள். அவர்களை காப்பாற்றுவது நமது தருமம். நமது உறவினர்களின் மனைவியருக்கு அவமானம் நேர்ந்தால் அது நமக்கும் அவமானம் அல்லவா? நான் வேள்வி தீட்சையில் இருப்பதால் நீயும் அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஆகியோரும் நமது பரிவாரங்களை அழைத்துக் கொண்டு கந்தர்வர்களை பின்தொடர்ந்து சென்று கௌரவர்களின் மனைவியரை விடுவியுங்கள். அவசரப்பட்டு கந்தர்வர்களுடன் போரில் ஈடுபட வேண்டாம். முடிந்தால் நல்ல வார்த்தைகளால் காரியத்தை சாதித்து வாருங்கள். அது சாத்தியப்படாவிட்டால் மட்டுமே போர் செய்யுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், நமக்குள் சண்டை வந்தால் அவர்கள் 100 பேரும் நாம் 5 பேரும், ஆனால் வெளி ஆட்களுடன் சண்டை வந்தால் நாம் 105 பேர் என்றார். அர்ஜுனன் தருமர் கூறியபடியே செய்வதாக கூறி பீமன், நகுலன், சகாதேவன் ஆகியோருடன் போருக்கு தயாராகி வேகமாக செல்லும் தேர்களில் ஏறி கந்தர்வர்கள் சென்ற வழியில் புறப்பட்டான். கௌரவ படையினருக்கு உயிரே திரும்பி வந்தது. பாண்டவர்கள் தங்களை பின்தொடர்ந்து வரும் செய்தியை அறிந்து கந்தர்வர்கள் நின்றார்கள். அர்ஜுனன் அவர்களை நெருங்கி, ஓ கந்தர்வர்களே, நீங்கள் பிடித்து செல்லும் துரியோதனன் எங்கள் சகோதரன். அவனை விடுவித்து விடுங்கள். இது எங்கள் தமையனான தருமரின் விருப்பம் என்றான். இப்படி செய்யும்படி எங்களுக்கு தேவேந்திரனின் கட்டளை, அவனது கட்டளையை பாலிப்பது எங்கள் தருமம் என்றார்கள் கந்தர்வர்கள். பெண்களை கந்தர்வ மன்னர் சிறைப்பிடிப்பது மிகவும் முறையற்றது. எங்கள் வார்த்தையை கேட்டு துரியோதனன் முதலானவர்களையும் அவர்களின் மனைவியரையும் விடுவித்து விடுங்கள். நல்ல முறையில் நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் உங்களுடன் போர் செய்து எங்கள் ஆட்களை நாங்கள் மீட்க வேண்டியிருக்கும் என்றான் அர்ஜுனன். ஆயினும் கந்தர்வர்கள் நல்ல வார்த்தைகளுக்கு பணியாமல் போருக்கு தயாரானார்கள். பாண்டவர்களுக்கும் கந்தர்வர்களுக்கும் போர் தொடங்கியது. துரியோதனனையும் அவனது தம்பிகளையும் பிடித்தது போலவே பாண்டவர்களையும் பிடிக்க வேண்டும் என்று கந்தர்வர்கள் அந்த பாண்டவர்களை சூழ்ந்து கொண்டார்கள். ஆனால் பாண்டவர்களிடம் இந்த தந்திரம் பலிக்கவில்லை. அர்ஜுனன் கந்தர்வ வீரர்களை தனது அம்புகளால் கடுமையாக காயப்படுத்த தொடங்கினான். அவர்கள் தன் மீது வீசிய ஆயுதங்களை நடுவழியிலேயே முறியடித்தான். போரின் நடுவே சித்திரசேனன், அர்ஜுனா, என்னை அடையாளம் தெரியவில்லையா? நான் சித்திரசேனன், உனது நண்பன். இந்த துர்மார்க்கனான துரியோதனன் உங்களுக்கும் திரௌபதிக்கும் தனது வைபவத்தை வெளிப்படுத்தி உங்களுக்கு துயரம் அளிப்பதற்காக கோஷ யாத்திரை என்ற பெயரில் தனது பரிவாரங்களை அழைத்துக் கொண்டு துவைத வனத்திற்கு புறப்பட்டான். அதையறிந்து தேவேந்திரன் இவர்களனைவரையும் பிடித்து சொர்க்கத்திற்கு கொண்டு வரும்படி என்னை அனுப்பினான். ஆகையால் அவனது கட்டளையை நிறைவேற்றுகிறேன் என்றான். அதற்கு அர்ஜுனன், இவன் துர்மார்க்கனே என்றாலும் எங்கள் உறவினன். இவனை விடுவித்துக் கொண்டு வரும்படி எங்கள் தருமர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்.
நீ எங்கள் தருமரிடம் வந்து அவர் கூறியபடி செய்தால் நன்றாக இருக்கும். உனது நண்பனாகவும் சீடனாகவும் இந்த வார்த்தையை கேட்கிறேன் என்றான். சித்திரசேனன் அர்ஜுனன் முதலானவர்களுடன் ஆசிரமத்திற்கு வந்து தருமரிடம் நடந்த அனைத்தையும் கூறினான். அனைத்தையும் கேட்ட தருமர், கந்தர்வ மன்னா, நீங்கள் துரியோதனனை கொல்லாமல் விட்டது உண்மையிலேயே எங்கள் அதிர்ஷ்டம். எங்கள் குலத்திற்கு ஒரு பெரும் ஆபத்து நீங்கியது. உங்களை பார்ப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் எனது கோரிக்கையை ஏற்று துரியோதனன் முதலான அனைவரையும் விடுவித்து விடுங்கள் என்று வேண்டிக் கொண்டார். சித்திரசேனன் தருமர் கேட்டுக்கொண்டபடியே கௌரவர்களை விடுவித்துவிட்டு பரிவாரங்களுடன் சொர்க்கத்திற்கு சென்றுவிட்டான். அதன் பிறகு தருமர் துரியோதனனை அருகில் அழைத்து, மகனே, இனி ஒருபோதும் இப்படிப்பட்ட செயலைச் செய்யாதே. அதனால் சுகம் ஏற்படாது. நடந்தவற்றிற்காக வருந்தாமல் அந்தப்புற பெண்களுடன் இல்லத்திற்கு திரும்பிச் செல் என்றார். அம்புலிமாமா மகாபாரதம் 33ஆம் பாகம் சம்பூர்ணம். இப்போதைக்கு ஸ்வஸ்தி.